Hi viewers, இந்த வீடியோல நம்ம PDல heat equation பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் அப்படின்னாலும் ஹீட் ஈக்குவேஷன். ஸோ ஹீட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஹீட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீட் ஈக்குவேஷன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டோ ஸ்கொயர்டு யூ டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டோ யூ டிவைட் பை டோ டி. ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா dou u divided by dou t equal to dou squared u divided by அதாவது இங்க வந்து c dou squared u c into dou squared u divided by dou x squared c into dou squared u divided by dou x squared. ஸோ இதான் வந்து ஹீட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ கொடுத்த கிவன் ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது 1 இருக்குது. இப்போ கீழே வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா u ஈக்குவல் டு u ஆஃப் எக்ஸ் கமா டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா u ஆஃப் எக்ஸ் 0 கமா டி ஈக்குவல் டு 0 u ஆஃப் பை கமா டி அகைன் u ஆஃப் ux ஆஃப் 0 வந்து காசு சைன் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா காஸ் இதை ரீரைட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். காசுன்னு வச்சுக்க வேணாம். சைன் ஏ காஸ் பி இந்த ஃபார்மேட். சைன் ஏ காஸ் பி இந்த ஃபார்மேட்டு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா சைன் அது 1 டிவைட் பை 2 சைன் ஏ பிளஸ் பி sin a plus b plus sin a minus b. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு ஹீட் ஈக்குவேஷனோட பேசிக் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிட்டு அது சியோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டோம். ப்ளஸ் அதோட இந்த யூ ஆஃப் எக்ஸ் கமா 0ஓட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காசு சைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீரைட் பண்ணி சைன் ஏ காஸ் பின்னு வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த sin a cos bக்கு ஃபார்முலா 1 டிவைட் பை 2 sin a plus b sin a minus b. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? இது வந்து பேசிக்கான டேர்ம்ஸ் தான். அதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து நம்ம பேசிக் டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ பேசிக் டேர்ம்ஸ் வந்து இப்போ ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டிவைட் பை 2 sin a plus b. இப்போ sin a plus b நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா நடக்கும் sin 6x கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் sin 4x. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சைன் ஃபார்மேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா ஹீட் ஈக்குவேஷன் ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் இருக்குது. அதே மாதிரி காசு கொடுத்தாங்க அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, என்ன கிடைச்சிருக்கு, வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மேலே எழுதிக்குவோம். சி ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2 சைனு 6x ப்ளஸ் சைனு 4x. ஓகேங்களா? சி ஈக்குவல் டு 1. தென் இப்போ நம்மளுக்கு சைனில் கிடைச்சிருக்கு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் ஹீட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா u of x comma t equal to e power minus n squared ct into sin nx. இதான் வந்து sin x நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா இப்படிதான் நம்ம எழுதணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சொல்யூஷன் வச்சு தான், இந்த ஜென்ரல் சொல்யூஷன் வச்சு தான் நம்ம ஃபைனலாக ஆன்சர் கொடுக்க போகிறோம். u of x comma t e power minus n squared ct into sin x. இதே காஸ்ட்ல வந்துச்சு அப்படின்னா அதே u of x comma t e power minus n squared ct cos nx. ஸோ இது ரெண்டு சொல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டைரக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த u of x comma 0 இருக்கு பாருங்க, டைரக்டாகவே காசு சைனில் கொடுப்பாங்க. நம்ம இப்போ வந்து ஃபார்முலாவில் காஸ் சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா கொடுக்குறனால நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 டிவைட் பை 2 இந்த இதை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு சொல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைன் என்எக்ஸு காஸ் என்எக்ஸு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இ பவர் மைனஸ் என் ஸ்கொயர் சிடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
இந்த கொஸ்டினுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னா u of x, t. u of x, t என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ u of x, t வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 நம்மளுக்கு இருக்குது. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். என்னது 1/2 sin 6x ப்ளஸ் sin 4x. அப்படியே வந்து ரெண்டு வேல்யூக்குமே அப்படியே நம்ம சொல்யூஷன் வந்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1/2 e power minus n squared ct sin nx plus e power minus n squared ct sin nx. ஜெனரலாக எழுதியாச்சு. ஃபார்முலா அப்படியே எழுதிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க என் ஸ்கொயருக்கு வேல்யூ கொடுக்கணும், அதே மாதிரி சிக்கு வேல்யூ கொடுக்கணும். இங்கே என் ஸ்கொயர் சி. இப்போ சைன் என்எக்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 6x இருக்கு, 6 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 4x இருக்குது, 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, செகண்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 4. அதே மாதிரி சியோட என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ u of x, t equal to 1/2. இப்போ e power 1/2 என்னது நம்மளுக்கு e power n square. இப்போ n square நம்மளுக்கு என்னது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன், வேல்யூ வந்து 6, என்னோட வேல்யூ வந்து 6, c ஓட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? அப்போ என்ன வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 36 கிடைக்கும். அப்போ மைனஸ் 36, என்னோட வேல்யூ வந்து c ஓட வேல்யூ 1. அப்போ t, அப்போ e power 36t sin 6x. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதியாச்சு. செகண்ட் அதே மாதிரி என்னோட வேல்யூ என்ன, செகண்ட் டேர்முக்கு 4. இப்போ என்னோட வேல்யூ செகண்ட் டேர்முக்கு வந்து 4. இப்போ என்ன ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். அப்போ e power minus 16t, சியோட வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ t அப்படியே போட்டோம்னா அகைன் வந்து சைனோட வேல்யூ வந்து sin 4x. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் 4 ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. இதுதான் நம்மளோட சொல்யூஷன் நம்மளுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து காமனாக வெளில எடுக்கணும் அப்படின்னா காமனாக வெளில எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஜென்ரல் சொல்யூஷன் எழுதியாச்சு. u of x, t வந்து நம்ம எழுதிட்டோம். 1/2 e power minus 36t into sin cos x plus e power 16t into sin 4x. என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், u of x, t 1/2 e power 36t sin 6x plus e power minus 16t sin 4x. ஸோ இதை நம்மளோட ஆன்சர் ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு. e power 36 வந்து நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ e power 36ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இங்கே 6x கிடைச்சிருக்கு, இங்கே 4x. இப்போ செக் பண்ணி பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் சி இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது 3x இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து செக் பண்ணி பாருங்க 5x அகைன் sin x இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. அடுத்தது ரிமைனிங் ஃபர்ஸ்ட் செகண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 4ம் 6 இருக்குது, 6x இருக்குது, இங்கேயும் 4, இங்கேயும் 6x இருக்குது, 4x இருக்குது. இப்போ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, e power 36 இருக்குது. ஓகே, ஆல்ரெடி 1/2 வெளில வச்சு e power 36 நம்ம வெளில எடுத்துருங்க. இப்போ e power 36 நீங்கள் வெளில எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், e power minus 36t. u of x, t e power minus 36 நான் வெளியே எடுத்துக்கிறோம், 36t வெளில எடுத்துக்கிறோம், டிவைட் பை 2. இப்போ வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா sin 6x plus e power 20t sin 4x.
ஓகேவா? இப்போ e power 36 நம்ம வெளியேனா நம்மளோட ஆப்ஷனில் e power 36 இருக்குது, அதனால e power 36 காமனாக வெளில எடுத்துடும். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு e power 36 நம்ம வெளில எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு sin 6 power x இருக்குது, அடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா e power 20. ஓகேங்களா? e power 20 4x தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? e power sin x இருந்தால் e power 36 நம்ம வெளில எடுக்கிறோம். அப்போ அது வந்து அந்த இடத்துல e power 36 இருக்காது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பி ஆப்ஷன் வராது. அப்போ உங்களுக்கு வர ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா only A ஆப்ஷன் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ இது மெயினாக நம்ம என்ன பார்க்க வேண்டிய விஷயம், அந்த ஜென்ரல் சொல்யூஷன் u of x, t வந்து என்ன அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. e பவர் மைனஸ் n ஸ்கொயர் ct இன்ட்டு sin nx, அதே மாதிரி காசுக்கு cos nxன்னு வரும். தென் இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண பேசிக்கான நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இதுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.